அரசியலும் வந்து கலைத்துறையும் வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. உங்க விஜய் உயிர் என்ன வரனா. இன்றைக்கி நம்மளோட இணைந்திருக்கிற என்னோட மச்சான் தான் மிஸ்டர் குமரேசன். நியூக்ளியர் மெடிசனில் இந்தியாவிலே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரீமியர்னு சொல்லலாம். அந்த சமயத்திலே வந்து ஹைதராபாடை செட்டப் பண்ணி ஒரு மாதிரி நல்ல ஒரு பெரிய லெவலில் இப்போ இருக்கிறாரு. சிவகாசி ப்ராப்பர் அங்கேயே அரசாங்க தமிழ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இப்போ வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சுட்டு நைஜீரியாவில் வேலை பார்த்துட்டு அயர்லாண்டில் யுனைடெட் கிங்டம் அங்கே படித்து இந்தியா திரும்பி இருக்கிறாரு. 25 வருஷத்துக்கு மேலே ஹைதராபாத்தில் சொந்தமாக நியூக்ளியர் மெடிசன், அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்குலாம் அவங்களோட ஹார்ட் மசில்ஸ்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, அந்த மாதிரி கிட்னிக்கு, தைராய்டுக்கு, இந்த மாதிரி பல இதுக்கெலாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் எடுத்து பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுவோமே. அவர் வந்து விஜயோட என்ட்ரி எப்படி இருக்குங்கிறது முதல்ல ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் தான் சினிமா உலகத்துலேருந்து முதல்ல தமிழ்நாட்டில் முதலமைச்சரானார். அதுக்கு அப்புறம் என்டிஆர் அங்கே ஹைதராபாடில், அவர் 25 வருஷத்துக்கு மேலே ஹைதராபாடில் இருந்தனால அவரோட வெளியிலேருந்து பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி தமிழ்நாடு பார்க்குறாரு. இப்போ தான் நேற்று தான் சென்னை வந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம உட்காந்துப்போம். சொல்லுங்க மச்சான், உங்களோட வியூவில் படி விஜய் என்ட்ரி, பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அரசியலும் வந்து கலைத்துறையும் வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து தலைவர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்ல பங்கெடுத்தவங்க, இல்லைன்னா சமூக நீதி புரட்சியில பங்கெடுத்தவங்களா இருந்தா தான் அவங்கள வந்து தலைவர்களா மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காங்கிரஸை கவிழ்த்திட்டு வந்தப்பவே வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களுக்கு கையில இருந்த ஆயுதம் வந்து கலைத்துறை தான். அன்னைக்கு இருந்தது நாடகமும் சினிமாவும் எழுத்துக்களும். அந்த காலத்துல எல்லாரும் பேப்பர் படிச்சாங்கன்னா காலையில டீ கடையில வெளியில உட்காந்து என்ன படிக்கிற கையில வருதோ அதை பொறுத்துதான் அவங்க மனசை வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது மக்களை. அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் கருணாநிதி வந்து கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிறதுனாலதான் வந்து அதுக்கப்புறம் முதல்வர் கருணாநிதியா வந்தார். அதோட தொடக்கம். ஆனா பல கணக்குகள், ஒரு எலெக்ஷன் தேர்தல் வெற்றிங்கிறது வந்து அதுக்கப்புறம் பெரும்பாலும் ஜாதி அடிப்படையில எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, என்ன மாதிரி அந்த ஆளுங்களை கேண்டிடேட் போடலாம், அதுதான் வந்து தீர்மானிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இவர் நல்லவர், அவர் நாட்டுக்கு நல்லது செய்வாரு அப்படின்னா நினைச்சா ஓட்டு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இவர் நம்ம ஆளு, இவருக்கு ஓட்டு போடணும் அப்புறம் தான் வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல வளர்ச்சிங்கிறது வந்து எந்த அரசியல் இருந்தாலும் இல்லாட்டாலும் நல்லபடியா இருப்பேன். நான்லாம் வந்து நாங்கெல்லாம் பின்தங்கிய இதுல இருந்து சமூகத்துல இருந்து வந்தவங்க தான், எக்கனாமிக்கலி ஆல்சோ. ஆனா நமக்குலாம் வந்து MBBS படிக்கும் போது என்னமே பே பண்ணல, எல்லாமே இலவசமா தான் கல்வி கிடைச்சது. அப்படி இருந்தது. இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த அளவுக்கு இருக்குதாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கல்விங்கிறது வந்து இலவசமா ஃபுல்லா எல்லாருக்கும் மக்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தது. இன்னைக்கு வந்து நிச்சயமா அப்படி இல்லை. சுகாதாரம் இருக்கணும். கவர்மெண்ட் எவ்வளோ பண்றாங்க, அதுக்கப்புறம் கூட ஒவ்வொரு கவர்மெண்ட் பண்றாங்க. இந்த ஆரோக்கியஸ்ரீ, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் மூலமா வந்து எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து கல்வி, சுகாதாரம், நீதி எளிய மக்கள், ஏழை மக்களுக்கு எட்டாம தான் இருக்குது. இன்னும் இருக்குதான். சரி, அம்பேத்கர் நினைச்சா கொடுக்கலாம். நினைச்சா நமக்கு வந்து இவ்வளவு நாள் நம்ம எங்க நம்ம பணம் ரெவன்யூ எவ்வளோ இருக்கத்தான் செய்யுது. அந்த ரெவன்யூ நம்ம எப்படி செலவழிக்குங்கிற பொறுத்து தான், அது மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஆளுல பொறுத்து தான். ஆமா. இப்ப MG ராமச்சந்திரன் அவர் வந்து சினிமா துறையில இருந்ததுனால அவருக்கு இருந்த ஒரு ரீச் யாருக்கும் கிடையாது. அதாவது தேர்தல் களத்தில் தோற்காத ஒரே ஒரு தலைவர் அரசியல்வாதினா எம்ஜிஆர் ஒருத்தர் தான். அவரு வந்து என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆட்சியில. அவர் என்ன செய்தாலும் மக்கள் வந்து அவரை ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. அன்னைக்கு அந்த நிலைமையில தான் அவர் இருந்தார். ஆனா அவரு தான் வந்து எந்த அரசாங்கம் இல்லாத அளவுக்கு இந்தியாலேயே ஏழைகளுக்காக வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஹைதராபாத் போன பிறகு அப்பதான் வந்து சமீபத்தில் அவரு NT ராமாராவ் வந்து அரசியல்ல வந்து NT ராமாராவ் வந்து மக்கள் வந்து அவரை
கிருஷ்ணராவே நினைச்சாங்க. ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மாயை இருந்தது. ம். அவர் வந்து ஆனா அவர் வெறும் அதை நம்பி வரல. ம். அப்ப வந்து அவருடைய தெலுங்குடைய கௌரவம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அரசியல் என்ட்ரு பண்ணாரு. ம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே வந்து தெலுங்கு சுயேட்சையாக எதுவுமே தெலுங்குல வந்து அவங்க வந்து எதையுமே முடிவெடுக்க முடியாம ம். அவங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் தலைமையிடத்துக்கு டெல்லியில அடிபணிந்து எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் டெல்லியில போய் கேட்டு அதுக்கு அனுமதி வாங்கி தான் செய்யணுங்கிற நிலைமையில இருந்தப்ப ம். அதை சுட்டி காமிச்சு ம். தெலுங்கு கௌரவத்தை நான் திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் அரசியல்ல இறங்கினாரு. ம். அதுலதான் வந்து நல்லா இருந்தாரு. ம். இன்ஃபேக்ட் அப்போ வந்து மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ம். எல்லாம் சொல்லுவாங்க, ம். நீங்க வந்து எம்ஜி ராமச்சந்திரனை பாருங்க, ம். அவர் எப்படி அங்க தமிழ்நாட்டுல ஏழைகளுக்கு நல்லது பண்றாரோ ம். அந்த மாதிரி நீங்களும் இங்க நம்ம நாட்டுல இங்க அந்த பண்ணுங்க, ம். இந்த மாநிலத்திலும் பண்ணணும்னு அவங்க எல்லாம் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வந்து இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. ம். ஒரு காலத்துல ம். மக்களுக்கு சினிமாவை தவிர வேற எதுவும் இல்லை. ம். இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ம். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்த பிறகு ம். எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன், ம். ஸ்மார்ட் ஃபோன், ம். எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வந்து எப்படின்னா ம். திணிக்கப்படுது ம். செய்திகள். ம். ஒவ்வொருத்தருடைய இப்போ நான் பேசுகிறேன், ம். நான் சொல்றது வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் யாராவது கேட்டாங்கன்னா கூட ம். அப்படின்னா ம். அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கோ இல்லையோ ம். ஆனால் அது ஒரு பொறி தட்டும். ம். இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, நான் எப்படி பேப்பரை படிச்சா நமக்கு பேப்பர்ல தெரியுதோ அது ம். மாதிரி தான் இன்னைக்கு வந்து ம். சோஷியல் மீடியால. ம். அப்போ இன்னைக்கு நம்ம சிரஞ்சீவி, மெகாஸ்டார் சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தாரு. ம். அவரால் முடியல. ம். கொஞ்ச நாள் இருந்தாரு, ம். கட்சியை கழிச்சு போயிட்டாரு. கட்சிக்காரர் நம்ம போயிட்டாரு. தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம், ம். கமலஹாசன் வந்தாரு, ம். ஒண்ணும் விஜயகாந்த், பண்ணல. சிவாஜி கணேசன். இவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் என்ன நினைப்புன்னா, அதாவது மக்களை ரீச் பண்ணக்கூடிய மீடியம் நமக்கு ஒரு சாதகமா இருக்குங்கிறதுனால ம். நம்மளால எதையானாலும் சாதித்து தர முடியலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, ம். பட் ஆனால் எவ்வளவோ ஒரு பாரதமான நிகழ்ச்சிகள் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து படம் போட்டு காமிச்சு ம். திமுகவுக்கு கொஞ்சம் வந்து மேல இருக்கிற ஒரு இதை குறைச்சிருக்காங்க. ம். ஆனா அந்த நேரத்துல இப்ப விஜய் உள்ள வந்தது, ம். அந்த திமுக மேல இல்லாத அந்த எதிர்த்து ஓட்டு போட நினைக்கிறவங்க ம். ஒருவேளை விஜய்க்கு போட்டாங்கன்னா நேர்களே, இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு வெளியில இருந்து ஒருத்தரோட கண்ணோட்டம். அதனால இதை உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.